அனைவருக்கும் வணக்கம். இப்போது திருமணம் தாமதம் ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை போட்டிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. 30/8/1994 பிறந்த பெண்ணோட ஜாதகம். இப்போ திருமணம் அப்படிங்கும்போது நம்ம இந்த 7ஆம் இடத்தை தான் நம்ம எடுத்துக்கிடுவோம். அது போலவே 2ஆம் இடத்தையும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த இடத்தையும் நம்ம எடுத்துக்குவோம். அப்போது லக்ன அதிபதி 8ல் போயிருக்காரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்தஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தா 9 குடையவர் போய் 7ஆம் இடத்துல செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கார். இப்போது இந்த பொண்ணுக்கு திருமணம் ஏன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, வீடு கொடுத்தவர் உச்சனுக்கு வீடு கொடுத்தவர் நீசம் ஆயிட்டார். அப்போது இவர் யாருன்னா, இவர் கலத்திரக்காரகனாகவே வந்துடுறாரு, 7 குடையவனாகவும் வர்றாரு. அப்போ இது ஒரு ஃபால்ட்டு பாருங்கள். இந்த பொண்ணுக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 32 வயசுக்கிட்ட ஆகுது. இப்போது நம்ம இந்த செவ்வாய் எடுத்துக்கிறதா, சந்திரன் எடுத்துக்கிறதா, சுக்கரன் எடுத்துக்கிறதான்னு பார்க்கும்போது 3க்கும் கனெக்டிவிட்டி வருது. செவ்வாய் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 4ஆம் பார்வையால் சுக்கரனை பார்க்குறாரு. சந்திரன் இவரோட சாரம் வாங்கியிருக்காரு. இப்போ நடப்பு தசை பிறக்கும்போது இவங்களுக்கு செவ்வாய் தசை 2001 வரைக்கும் இருந்திருக்கு. ராகு 2019, குரு 2035 வரைக்கும் இருக்காரு. இப்போ நடப்பு தசை குரு தசையில் புதன் புத்தி நடக்குது. அப்போ புதன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல புதன் இருக்காரு. இந்த புதன் 8க்கும் 9, 10, 11க்கும் உடையவராக வராரு. அதாவது இவருக்கு வீடு கொடுத்தவர் எங்கே இருக்காரு, இங்கே ஆட்சியாக இருக்கார். அப்போது இந்த புதனில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் நம்ம முடிவு பண்ணலாம். இந்த புதனில் பண்ணால் நல்லது, பண்ணிடணும். அதுக்கு மேலே போச்சுன்னா கேது புத்தி வரும், அப்போ இன்னும் லேட் ஆகும். அப்போ இந்த செவ்வாய் வெரி ஸ்ட்ராங்காக இங்கே உட்கார்ந்துருக்காரு. செவ்வாயும் சுயசாரத்தில் தான் உட்கார்ந்துருக்காரு. இப்போது இவங்களுக்கு இந்த 8ஆம் இடம் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 8 குடையவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் போய் இருக்கிற புத பகவான் தான். அப்போது இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இப்போ புத்தியும் புதன் புத்தியில் கல்யாணம் பண்ணணும். 3/6/2026க்குள்ளே கல்யாணம் முடியணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது அடுத்து கேது வந்துடுவார். கேது வந்துட்டாருன்னா அவர் 6ல் இருக்கார். கேது 6ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப முயற்சி எடுத்து தான் இப்போ இவங்களுக்கு மேரேஜே பண்ணுற மாதிரி இருக்கும். கேது புத்தி வர்றதுக்கு முன்னாடி இப்போவே பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் சரியாக அமையலை. அப்போ இவங்களுக்கு இந்த 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு ஒரு பரிகாரம் வைத்தீஸ்வரன் கோவிலில் போய் பண்ணலாம். அடுத்தது புதனுக்கும் புத பகவானுக்கு அவருடைய நவகிரக கோவிலில் போய் நம்ம பண்ணிட்டு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் கல்யாணம். ஆனால் ஆல்ரெடி எல்லாமே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த புதன் தான் இவங்களுக்கு பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை அப்படின்ட்டா இந்த கேதுவை இங்கே இருக்கிற குரு பார்க்கிறார். குருவும் ராகுவும் சார பரிவர்த்தனையில் இருக்காங்க. அப்போது இந்த குரு இந்த கேதுவை பார்க்கும் பொழுது கல்யாணம் நடக்க ஒரு சான்ஸு. அது போலவே கோச்சார குரு இப்போ இங்கே இருக்கார். இப்போ ஒரு 10-13 நாளைக்கு அப்புறம் கடகத்துக்கு வந்துடுவார், கடகமனைக்கு வந்துடுவார். இப்போ ராகு இங்கே இருக்கார். இப்போ இங்கே இருக்கிற குரு இங்கே உள்ள ராகுவை பார்க்குறாரு கோச்சாரத்தில். அது போலவே இந்த பொண்ணோட ஜாதகத்தில் இருக்கிற குருவை இந்த குரு பார்க்குறாரு. அதே மாதிரி ராகு பார்க்குறாரு. அப்போது இதில் ஒரு கல்யாண சான்ஸு இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்தால் கூட 1, 2, 3, 4, 5, 6, 7 7ஆம் இடத்தை இங்கேருந்து பார்க்குறாரு. 8, 9 இங்கேயும் பார்ப்பார். கடகத்துக்கு வந்துட்டா மீனத்தையும் பார்ப்பார். அப்போது இவங்களுக்கு அடுத்து வர்ற இடமும் கொஞ்சம் ஓரளவுக்கு குரு வர்ற இடமும் பரவாயில்லாமல் இருக்குது, அதிச்சாரமாக வரும்பொழுது. அதுக்கு முன்னாடி இப்போ இங்கேயே இருக்கும்போது பண்ண முடியாது, இப்போ பண்ணுறதுக்கு சான்ஸ் வரலாம். அப்போ அவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்காங்க இந்த பெண்ணுடைய தாய் தகப்பனார். இப்போ இவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குருவோம்னு சொல்லிட்டேன் நான்.
கல்யாணம் முதல்ல ஆகட்டும். சுக்கிரனுக்கும் ஒரு பரிகாரத்தை பண்ணியாச்சு. இந்த சுக்கிர பகவானுக்கும் போய் ஸ்ரீரங்கம் போய் பண்ணியாச்சு. அப்போ இன்னும் யாரு தான் பண்ணுறா? 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானும் என்ன பண்ணுறாருன்னா, சதி பண்ணுற மாதிரி இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு தர்றதுல டிலே பண்ணுறார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சனி பகவானுக்கு பைரவர் கோவிலுக்கு போய் ஒரு சங்கல்பம் அல்லது வாரம் எப்போ முடியுமோ இல்லை அஷ்டமிக்கு போய் தேய்பிர அஷ்டமிக்கு போய் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டு வரும் பொழுது இவங்களுக்கு அந்த கல்யாண யோகத்தை கொடுப்பாரு. நான் 4ஆம் இடம் குடும்பஸ்தானம் இல்லையா, அந்த குடும்பஸ்தானத்தில் சனி நல்ல ஒரு தன்னுடைய சொந்த வீட்டில் போய் கும்பத்தில் போய் அமர்ந்திருக்காரு. அதனால பைரவர் இவர் இதெல்லாம் விட இப்போ இங்கே வந்தாச்சு பாருங்க. 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துலேருந்து இங்கே கடைசியில் 4ஆம் இடத்துல இங்கே பார்த்தா இங்கே 4ஆம் இடத்துல சனி லேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவங்களுக்கு சனியையும் அப்போ இவங்க சனிக்கு பண்ணலை, இங்கே சந்திரனுக்கு பண்ணுறாங்க, செவ்வாய்க்கு பண்ணுறாங்க, சுக்கிரனுக்கு பண்ணுறாங்க, பட்டு சனிக்கு பண்ணவில்லை. அப்போ ஒரு கிரகம் தன்னுடைய 3ஆம் இடத்தையும் செயல்படுத்தும், 11ஆம் இடத்தையும் செயல்படுத்தும். அப்படி பார்க்கும்போது கேது சனியை ஒரு தாமதப்படுத்துறாரு, தடை பண்ணுறாரு. இவர் தடை பண்ணுறாரு, இவர் தாமதம் பண்ணுறாரு. அப்போ சனிக்கு இவங்க ஒரு பிரீத்தி பண்ணும் பொழுது தான் இவங்களுக்கு அந்த மேரேஜ் இந்த பொண்ணுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லபடியாக அமையட்டும். நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நன்றி.